சரியான நேரத்தில் சரியான கதை. இன்றைக்கி என்னோட 50வது எபிசோட். ஏதாச்சும் புதுசாக பண்ணணும்னு தோணுச்சு. இங்கே கீழே இருக்கிற ஃபோட்டோவில் எத்தனை ப்ளூ பால் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். பண்ணியாச்சா? இப்போது அதே ஃபோட்டோவில் எத்தனை எல்லோ பால் எத்தனை க்ரீன் பால் இருந்துச்சுட்டு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பாலை என்ன அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் மைண்ட் அண்ட் பிரெயின் அதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிச்சு, மீது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுச்சு. இதை தான் ரெட் கார் தியரின்னு சொல்லுவாங்க. காரில் போய்கிட்டு இருக்கிறப்போ எத்தனை ரெட் கார் வருது அப்படின்னு ரோட்டில் என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்மளால் ரெட் காராக எண்ணிக்கிட்டே வர முடியும். இதே இது நம்ம சும்மா வந்தோம்னா எத்தனை ரெட் கார் வந்துச்சு போச்சு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெட் கார் தியரியை வச்சு அந்த குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் குறையே ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? உங்களுக்கு ஒருத்தவங்க கூட இருக்கிறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குறைய கண்டுபிடிச்சி அது எத்தனை இருக்குன்னு லிஸ்ட்டு போட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? ஸோ உங்கள் ரெட் கார் என்றதை நிறுத்திட்டு உங்களோட பயணத்தை, உங்கள் ஜேர்னியை இன்னும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.